11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.6இல் 3ஆம் கணக்கு பார்க்கிறோம். x⁴ = 16இன் மெய் மூலங்களை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது x⁴ = 16 ப்ளஸ் 16 ஆனது இடதுபுறம் வரப்போ -16 ஆகும். x⁴ -16 = 0. இதை தீர்க்கலாம். x⁴ x² எழுதிக்கலாம். -16 என்பதை 4² கொடுக்கலாம். இந்த இடத்துல இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். a² - b² எனும் பொழுது a + b பெருக்கல் a - bன்னு எழுதிக்கலாம். இப்போ அதை பயன்படுத்தி விரிவாக்கம் செய்கிறப்ப ஏக்கு பதிலாக x² + bக்கு பதிலாக 4 பெருக்கல் x², ஏக்கு x² - b² 4 = 0. இரண்டு மதிப்புகளையும் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்திக்கிட்டோம்னா x² + 4 = 0, x² - 4 = 0. x² + 4 = 0த்தில் +4 ஆனது வலதுபுறம் போகிறப்ப மைனஸ்ன்னு ஆகிடும். வர்க்கமூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா x = √−4ன்னு வந்துடும். √−4 √−4 ரூட்டில் மைனஸ் இருந்ததுன்னா அதற்கு தீர்வு கிடையாது. அது ஒரு மெய் மூலமாக அமையாது. தீர்வு உண்டு, ஆனால் என்ன மாதிரியான மூலங்களாக அமையாதுன்னா மெய் மூலங்களாக அமையாது. மெய் மூலம் x = √−4 என்பது மெய் மூலம் அல்ல. இதே போல் மற்றொரு மதிப்பு x² - 4 = 0 காரணிப்படுத்துகிறோம்னா x² -4 வலதுபுறம் போகிறப்ப +4, x = இருபுறமும் வர்க்கமூலம் எடுத்துட்டோம்னா 4க்கு வர்க்கமூலம் 2, இங்கே வர்க்கமூலம் எடுக்கிறப்ப +r- கொடுத்துடலாம். +r - 2 x = -2 ஒரு மூலம் +2 ஒரு மூலம். இந்த இரண்டு மதிப்புகளும் தான் மெய் மூலங்களாக அமையும். தேர்ஃபோர் தீர்வு x⁴ = 16இன் மெய் மூலங்கள் முறையே -2 மற்றும் +2 ஆகும். தேங்க்யூ.